முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் உள்ள சிலைக்கு பொதுமக்கள் ஏராளமானோர் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தி விழா 30ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் நிலையிலே மதுரையிலே மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் பகுதி, நாம் தற்போது பார்க்கக்கூடிய பகுதியை பார்த்தோம்னால் கோரிப்பாளையம் பகுதியிலே இருக்கக்கூடிய அவருடைய முழு உருவ சிலை ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான சமுதாய ரீதியாக மக்களும் ஜாதிய கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி தமிழக முதல்வர் அவர்களும் நாளைய தினம் நேரில் வருகை தந்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ள நிலையிலே காவல்துறையினர் கோரிப்பாளையம் பகுதியை முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கௌதமி, குறிப்பாக பார்த்தோம்னால் சிம்மக்கல்லில் இருந்து கோரிப்பாளையம் நோக்கி வரக்கூடிய பகுதிகள் முழுவதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கோரிப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடைய வாகனங்கள் அனைத்து மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு வரக்கூடிய வேளையிலே 5 அடி உயர தடுப்புகள் அமைக்கப்பட்டு வரக்கூடிய, அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு பால்குடம் ஏந்தியும் மலர்கள் தூவியும் மாலை எடுத்தும் வரக்கூடிய பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் வரிசையாக செல்லும் வகையிலே தடுப்புகள் அமைத்து, அதே போன்று வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் அவர்களை சோதனை செய்த பிறகே அவர்களை வரிசையாக அனுப்பி வருகின்றார்கள். நாளைய தினம் அவருடைய ஜெயந்தியாக இருந்தாலும் நேற்று மாலை முதலாகவே தொடர்ந்து மதுரை மக்கள் அவருக்கு மரியாதை செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று வரக்கூடிய கூட்டம் மற்றும் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணித்து வருகின்றார்கள். அதே போன்று காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். குறிப்பாக பால்குடம் எடுத்து படியிலே செல்லக்கூடியவர்கள் அது சில்வர் என்று சொல்லக்கூடிய படிக்கட்டுகள் என்பதால் வலிக்கிவிடக்கூடும் காரணத்தினாலே எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அதே போன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தொடர்ந்து அவருக்கு பாலாபிஷேகம் செய்து மலர்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்து வரக்கூடிய வேளையிலே நாளை காலை தமிழக முதல்வர் அவர்கள் உட்பட பிரதான கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்யக்கூடிய வேளையிலே கோரிப்பாளையம் பகுதி முழுவதுமாகவே தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே சாலைகளின் முக்கிய பகுதிகள் முழுவதும் தற்காலிக கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருப்பதும் கூடுதல் சிறப்பு. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.